வணக்கம். உங்க சமையலறைய சூட்டம் வேணுமா? அப்போ இன்னைக்கு நாம கிராமத்து கோழி குழம்பு செய்ய போறோம். முதல்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கோழி துண்டுகளை எடுத்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வைங்க. இதான் கிராமத்து ருசியை தரும். ஒரு வாணலி எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பிலை கொஞ்சம் காய்ந்த மிளகாய் தூவி தாளிங்க. அந்த வாசனை அடரா. அடுத்து பொடியா நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமா வதக்குங்க. இஞ்சி பூண்டு வழுத சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்குங்க. இப்போ தக்காளி நேரம். தக்காளியை நல்லா மசிஞ்சு போகும் வரை வேக வைங்க. இப்போ மசாலா சேர்க்கலாம். மல்லித்தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா. எல்லாத்தையும் நல்லா கலந்து மசாலா வாசனை வரும் வரை வதக்குங்க. இப்போ ஊற வச்ச கோழி துண்டுகளை சேர்த்து மென்மையாகவும் சாறு நிறைந்ததாகவும் வேக வைக்கணும். கடைசியா கொஞ்சம் புளி தண்ணீர் சேர்த்து அந்த புளிப்பு சுவக்கா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்